பாகம் 101. அரவிந்த் அறைக்குள் வந்ததும் அவந்திகாவிற்கு இதை பற்றி அரவிந்திடமே கூறி உதவி கேட்டுவிடலாம் என்கிற எண்ணம் வந்தது. என்னதான் அரவிந்த் பல விஷயங்களில் அவந்திகாவை காயப்படுத்தி இருந்தாலும் ஒரு பெண்ணின் வாழ்க்கை பிரச்சனையில் இருக்கும்போது கண்டிப்பாக அவன் உதவி செய்யும் முடிவுக்கு வந்தே தீருவான் என்று அவந்திகாவிற்கு உறுதியாக தோன்றியதால் அவந்திகா அரவிந்திடம் இதை பற்றி பேசும் மனநிலைக்கு வந்திருந்தாள். அரவிந்த் சார் என்று அவந்திகா தயக்கத்தோடு அழைத்ததும் அறைக்குள் நுழைந்த அரவிந்தோ என்ன என்பது போல அவந்திகாவின் முகத்தை பார்த்தான். அது சம்பத் ப்ரோ கிளம்பிட்டாரா, பேசி முடிச்சிட்டீங்களா என்று அவந்திகா சொல்ல வந்ததை சொல்லாமல் ஏதோ ஒரு தயக்கத்திலும் குழப்பத்திலும் எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் தேவையில்லாததை பேசிக் கொண்டிருக்க அவந்திகாவை பார்த்த அரவிந்தோ, இல்ல இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, சம்பத் கீழே தான் இருக்கான், நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு போலான்னு வந்தேன், ஏன் சம்பத் கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா என்று அரவிந்த் கேட்க அவந்திகாவிற்கோ கடுப்பானது. அவள் அரவிந்திடம் சொல்வதற்குத்தானே விஷயம் இருக்கிறது, அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்ல ஏதாவது இருக்கா என்று அரவிந்த் கேட்டிருந்தால் கூட அவந்திகாவிற்கு அவள் சொல்ல வந்ததை ஆரம்பிப்பதற்கு அது கொஞ்சம் உதவியாக இருந்திருக்கும். அதை விட்டுவிட்டு சம்பத்திடம் பேச ஏதாவது இருக்கா என்று மங்குனி மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கும் அரவிந்தை எரிச்சலும் கவலையுமாக பார்த்தாள் அவந்திகா. அவந்திகா எதையோ கூற வந்துவிட்டு அமைதியாக நிற்பதை பார்த்த அரவிந்திற்கோ அவந்திகாவிற்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்பது புரிந்தது. என்ன அவந்திகா, நீ ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற, ஆனா சொல்லலாமா வேண்டாமான்னு குழம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. எதுவா இருந்தாலும் சொல்லு, ஏதாவது பிரச்சனையா, எதுக்கு உன் முகம் இவ்ளோ டென்ஷனா இருக்கு என்று அரவிந்த் கண்களை சுருக்கி கொண்டு யோசனையோடு கேட்க, அப்பாடா, அரவிந்த் சாருக்கு இப்போவாவது நான் அவர்கிட்ட பேச நினைக்கிறது புரிஞ்சதே, ரொம்ப சந்தோஷம் என்று நினைத்து கொண்ட அவந்திகா பாவமாக அரவிந்தை பார்த்தாள். அது சார், பிரச்சனை தான், ஆனா எனக்கு இல்ல, என்னோட ஃப்ரெண்டுக்கு. அவ ரொம்ப பெரிய பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கா. இப்போ அவளுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஆனா என்னால தனியா அதை செய்ய முடியாது. அதான் உங்ககிட்ட இத பத்தி பேசணும்னு என்று அவந்திகா இழுக்கவும் அரவிந்த் அவந்திகாவை கவனமாக பார்த்தான். சோ நான் என்ன சொல்ல வரேனா என்று அவந்திகா மேற்கொண்டு சொல்வதற்குள் அவந்திகாவின் போனுக்கு கால் வந்தது. டக்கென்று போனை எடுத்து பார்த்தவள் ஜீவா கால் செய்திருப்பதை பார்த்ததும் பரபரப்பானாள். இப்போ இவர் எதுக்கு கால் பண்றாரு, என்னவா இருக்கும், ஒருவேளை என்ன ஞாபகம் வந்துருச்சா என்று அவந்திகாவின் மனம் யோசித்துக் கொண்டிருக்க அரவிந்தோ அவந்திகா ஆரம்பித்த விஷயத்தை முழுதாக தெரிந்து கொள்ளும் எண்ணத்தில் நின்று கொண்டிருந்தான். அதற்குள் ஜீவாவின் கால் கட்டாகி இருக்க போனை யோசனையோடு பார்த்த அவந்திகா சட்டென்று அவள் எண்ணத்தை மாற்றிக்கொண்டாள். இல்ல, இப்போ அரவிந்த் சார் கிட்ட இத பத்தி சொல்ல வேண்டாம், முதல்ல ஜீவா கிட்ட பேசிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்துட்டு அப்புறம் இத பத்தி அரவிந்த் சார் கிட்ட சொல்லலாம், அதான் சரியா வரும் என்று நினைத்தவள் அவளையே பார்த்து கொண்டு நின்றிருக்கும் அரவிந்தை பார்த்தாள். இப்போ அரவிந்த் சாரை எப்படி சமாளிக்க போறேனோ தெரியலையே, சரி இப்போதைக்கு ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம் என்று மனதில் நினைத்து கொண்டே, அது சார், நீங்க குளிக்கத்தானே வந்தீங்க, முதல்ல குளிச்சுட்டு வந்துருங்க என்று அவந்திகா கூறவும் அரவிந்திற்கு அவந்திகாவின் பேச்சு வினோதமாக தெரிந்தது. எதையோ சொல்ல வந்து பின் ஒன்றும் இல்லாததை போல பேசும் அவந்திகாவின் முகத்தை கூர்மையாக ஆராய்ச்சி பார்வை பார்த்தவன் அதற்கு மேல் அவந்திகாவிடம் எதுவும் கேட்காமல் குளிக்க பாத்ரூமிற்குள் சென்று விட்டான். அரவிந்த் பாத்ரூமிற்குள் போகும் வரை காத்திருந்த அவந்திகா அவன் உள்ளே போய்விட்டதை உறுதி செய்து கொண்டு ஜீவாவிற்கு கால் செய்தாள். அவந்திகா கால் செய்த அடுத்த நொடியே கால் அட்டெண்ட் செய்யப்பட்டு ஹலோ என்று ஒரு ஆண் குரல் கேட்டது. ஹலோ, நான் அவந்திகா பேசுறேன் என்று அவந்திகா தயக்கத்தோடு பேச அந்த பக்கமிருந்து வந்த ஆண் குரலோ உற்சாகமாக பேச ஆரம்பித்தது. ஹாய் அவந்திகா, எப்படி இருக்கீங்க? நீங்க இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க கால் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன், ஆனா நீங்க கால் பண்ணவே இல்ல. அன்னைக்கு நான் இருந்த நிலையில என் நம்பரை கொடுத்துட்டு உங்க நம்பரை கேட்காம விட்டுட்டேன், அதான் என்னாலையும் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியல என்று
அவன் உற்சாகமாக பேசியதும் தான் அவந்திகாவிற்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அது சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணேன், அப்போ ராங் நம்பர்னு சொன்னீங்களே என்று அவந்திகா தயக்கமாக கேட்க, வெரி வெரி சாரி அவந்திகா, அது நான் இல்ல, என்னோட ஃப்ரெண்டு. அவன்கிட்ட போனை கொடுத்துட்டு பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்குள்ள இப்படி ஒரு வேலைய பாத்து வச்சிருக்கான். கொஞ்ச நாளா எனக்கு ஒரு பொண்ணு கால் பண்ணி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு, அத பத்தி அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். அதான் நீங்க கால் பண்ணவும் அந்த பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு அப்படி பேசிட்டான். அவன் பேசினதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் என்று ஜீவா சொல்லவும் தான் அவந்திகாவிற்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. இல்ல, நான் கூட நீங்க என்ன மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன் என்று அவந்திகா ஜீவாவின் மனதை ஆராய்ச்சி செய்யும் நோக்கில் பேசவும், அவனும் ஐயோ சத்தியமா அப்படிலாம் இல்லங்க, நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க, உங்களை போய் நான் மறக்க முடியுமா? அன்னைக்கு மட்டும் அந்த இடத்துல நீங்க இல்லனா நான் இந்நேரம் இப்படி போன்ல பேசிட்டு இருந்திருப்பேனான்றது கூட சந்தேகம்தான். உயிருக்கு போராடிட்டு இருந்த என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துனது மட்டும் இல்லாம என் ஃபேமிலி வர வரைக்கும் 2 நாளா என் கூடவே இருந்து நான் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தானே நீங்க கிளம்பி போனீங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு நல்லவங்களை பாக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அப்படி இருக்கும்போது உங்களை நான் மறந்துட்டா அது ரொம்ப தப்பாகிடும். இப்பவும் என் வீட்டுல உங்களை பத்தி பேசிட்டு தான் இருப்பாங்க. அன்னைக்கு இருந்த டென்ஷன்ல எங்களால உங்களுக்கு சரியா தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல என்று அவன் உணர்ச்சி வேகத்தில் பேசிக் கொண்டிருக்க அவந்திகாவிற்கோ சங்கடமாகிவிட்டது. ச்சே, இவனை போய் நன்றி மறந்தவன் நினைச்சிட்டேனே, எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருக்கான். அவந்திகா, நீ ரொம்ப மோசம்டி, சட்டுன்னு ஒருத்தரை பத்தி இப்படி யோசிச்சிட்டியே என்று அவந்திகா வருத்தப்பட்டு கொண்டிருக்க ஜீவாவோ சந்தோஷ வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தான். அவந்திகா, திரும்ப உங்ககிட்ட எப்ப பேசுவேன்னு காத்துட்டு இருந்தேன். நல்ல வேளையா நீங்களே கால் பண்ணிட்டீங்க. உங்க பேர் தான் எப்பவும் என் மனசுல ஓடிட்டே இருக்கும். அவந்திகா எவ்வளவு நல்ல பேரு என்று அவன் பேசிக்கொண்டே போக அவந்திகாவிற்கோ தேவையில்லாத டாபிக்கிற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு டக்கென்று விஷயத்துக்கு போகலாம் என்று தோன்றியது. உடனே அவந்திகா அவள் எதற்கு கால் செய்தாலோ அந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தாள். சார், உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க தான் கால் பண்ணேன். என்னடா, அன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு திரும்பி ஹெல்ப் கேக்குறாளேன்னு நினைச்சிடாதீங்க. கொஞ்சம் நெருக்கடியான சூழல், இந்த நேரத்துல உங்களாலதான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணுச்சு, அதான் யோசிக்காம டக்குன்னு கூப்பிட்டுட்டேன் என்று அவந்திகா மென்று முழுங்கி கொண்டிருக்க ஜீவாவிற்கோ வானத்தில் பறப்பதை போல இருந்தது. அவன் இதற்காகவே காத்திருந்தவன் போல, பிளீஸ் அவந்திகா, அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க, நான் எப்பவுமே அப்படி நினைக்க மாட்டேன். இந்நேரத்துக்கு நீங்க கால் பண்ணிருக்கும் போதே நானே ஏதோ உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு விசாரிச்சிருக்கணும். அது என்னோட மிஸ்டேக் தான். இந்த நேரத்துல எனக்கு கால் பண்ணணும்னு உங்களுக்கு தோணினதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சரி, என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்களா? எதுவா இருந்தாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன், கவலைப்படாதீங்க என்று ஜீவா நம்பிக்கை கொடுக்கும் விதத்தில் பேச அவந்திகா மதுவின் பிரச்சனையை விளக்கி கூறி முடித்தாள். இதாங்க விஷயம். இப்ப அவளுக்கு என்ன விட்டா ஹெல்ப் பண்ண வேற யாரும் இல்ல. இது அவளோட வாழ்க்கை பிரச்சனை. சோ நான் ஏதாவது பண்ணிதான் ஆகணும். ஆனா என்னால அவ்வளவு தூரம் தனியா போய் அவங்கள ஃபேஸ் பண்ண முடியும்னு தோணல. அதான் நைட் டைம்னு கூட பார்க்காம உங்களுக்கு கால் பண்ணிட்டேன் என்று அவந்திகா கூறியதும், எப்படியாவது இந்த விஷயத்தில் அவந்திகாவிற்கு உதவி செய்தே ஆக வேண்டும் என்கிற மனநிலைக்கு வந்தான் ஜீவா. இவ்வளவுதான் விஷயமா? விடுங்க, பாத்துக்கலாம். நம்ம பசங்க இருக்காங்க, நீங்க கவலைய விடுங்க. லொகேஷன் மட்டும் அனுப்புங்க, உங்க ஃப்ரெண்ட நாங்களே போய் தூக்கிட்டு வந்துடுறோம். நீங்க கூட அங்க வர வேணாம். நாளைக்கு காலையில உங்க ஃப்ரெண்ட் உங்க கூட இருப்பாங்க என்று ஜீவா மிகவும் உறுதியான குரலில் கூறவும் அவந்திகாவிற்கோ சொல்ல முடியாத சந்தோஷம் ஏற்பட்டது. என்னவோ மது இப்பொழுதே அவந்திகாவோடு இருப்பது போன்ற உணர்வு அவந்திகாவிற்கு வந்தது. சார், நீங்க இவ்ளோ கான்பிடென்டா சொல்றத கேக்கும் போதே எல்லாம் சரியானது மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஆனா என்னதான் இருந்தாலும் மது என்னோட ஃப்ரெண்டு, அதனால உங்களை அனுப்பிட்டு என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. அப்புறம் நான் அங்க வந்தாதான் நிலைமை எப்படி இருந்தாலும் சமாளிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். சோ நானும் உங்க கூட வரேன். இந்த நேரத்துல இப்படி ஒரு ஹெல்ப் கேக்குறோமே, நீங்க என்ன சொல்வீங்களோன்னு நினைச்சேன் சார். ஆனா நீங்க இவ்ளோ நம்பிக்கையா பேசுறத கேக்கும் போது எனக்கும் தைரியம் வந்துருச்சு என்று அவந்திகா பேசிக் கொண்டிருக்க ஜீவாவோ, என்னங்க வார்த்தைக்கு வார்த்தை சார்னு சொல்றீங்க? நான் என்ன அங்கிளா? இல்ல உங்களுக்கு ஹெட்டா வேலை பாக்குறேனா? சும்மா பேரை சொல்லியே கூப்பிடுங்க,
அதான் எனக்கும் பிடிக்கும் என்று ஜீவா கூறவும் அவந்திகாவிற்கோ லேசாக ஏதோ தவறாக இருப்பது போல் தோன்றினாலும் ஜீவாவையும் அவன் குடும்பத்தையும் நேரில் பார்த்து பழகியதால் நிச்சயம் அவனிடம் எந்த தவறும் இருக்காது, அவன் மனதில் தவறான நோக்கம் இருக்க வாய்ப்பே இல்லை என்று மனதை சமாதானப்படுத்திக் கொண்டாள். ஓகே ஜீவா, நான் மது இருக்கிற லொகேஷனை உங்களுக்கு சென்ட் பண்றேன். நீங்க என்ன பண்ணலான்னு சீக்கிரம் யோசிச்சு சொல்லுங்க. நானும் யோசிக்கிறேன். ஆனா நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாம மதுவோட ஊருக்கு போயாகணும் என்று அவந்திகா கூறவும், சரிங்க, நீங்க லொகேஷனை ஷேர் பண்ணுங்க. நானும் நம்ம பசங்களுக்கு கூப்பிட்டு என்ன பண்ணலான்னு பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் என்று கூறிய ஜீவா அத்தோடு நிறுத்தாமல், அவந்திகா, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஃப்ரெண்டுனா அவங்க எனக்கும் ஃப்ரெண்டு தான். அவங்கள அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். நீங்க என்ன முழுசா நம்பலாம் என்று கூறிவிட்டு போனை வைத்தான். அவந்திகா ஜீவா கொடுத்த நம்பிக்கையில் எப்படியாவது மதுவை அங்கிருந்து கூட்டிக் கொண்டு வந்துவிடலாம் என்கிற உறுதியான மனநிலைக்கு வந்திருக்க, அரவிந்தோ பாத்ரூமின் வாசலில் நின்று கொண்டு அவந்திகாவையே குறுகுறுவென்று பார்த்து கொண்டிருந்தான். அரவிந்த் பாத்ரூமில் இருந்து வந்தது கூட தெரியாமல் அவந்திகாவோ ஜீவாவை வைத்து மதுவை காப்பாற்றுவது எப்படி என்று யோசிக்க ஆரம்பித்தாள். பாகம் 102. அவந்திகா மதுவை பற்றி யோசித்துக் கொண்டே யதார்த்தமாக திரும்பி பார்க்க பாத்ரூமின் வாசலில் நின்றிருந்த அரவிந்தோ அவந்திகாவை சந்தேக பார்வை பார்த்து கொண்டிருந்தான். ஆஹா, இவர் எப்ப பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்தார்னு தெரியலையே. நான் பேசினதெல்லாம் கேட்டிருப்பாரோ? கேட்டிருந்தா என்ன பண்றது? ஒருவேளை அவர் நான் பேசினதை கேட்காம இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. சோ அவந்திகா, நீயா போய் ஒளறி வைக்காம அவர் பேசுறத வச்சு எதையாவது சொல்லி சமாளி என்று நினைத்தவள் அமைதியாக பெட்டில் அமர்ந்து கொண்டு ஜீவாவிற்கு லொகேஷனை சென்ட் பண்ணி கொண்டிருந்தாள். அவந்திகாவின் அருகில் வந்த அரவிந்தோ, யார் அந்த ஜீவா என்று கேட்கவும் அவந்திகாவிற்கு தூக்கி வாரி போட்டது. அச்சச்சோ, நான் பேசினதெல்லாம் இவர் கேட்டுட்டாரா? இப்போ என்ன பண்றது என்று அவந்திகா திருட்டு மொழி முழித்துக் கொண்டிருக்க, அரவிந்தின் சந்தேகமோ உறுதியாகிக் கொண்டே போனது. ஒன்னதான் கேக்குறேன் என்று அரவிந்த் மீண்டும் கேட்கவும் அவந்திகாவோ எச்சிலை முழுங்கும் கேப்பில் சுதாரித்துக் கொண்டாள். அதுவா சார், அது ஜீவா. இதுல உங்களுக்கு என்ன தெரியணும்? நீங்க என்ன கேக்குறீங்க? எனக்கு ஒன்னும் புரியல என்று அவந்திகா உளறியபடியே மேற்கொண்டு என்ன சொல்லி சமாளிக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்க, அரவிந்தோ அவந்திகாவை காட்டமாக பார்த்தான். இவ்ளோ நேரம் நீ போன்ல பேசிட்டு இருந்த ஜீவா யாருன்னு கேட்டேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு என்று அரவிந்த் விடாப்பிடியாக கேட்க, அவந்திகாவோ பதற்றத்தில் என்ன சொல்வது என்று தெரியாமல் சிரித்து வைத்தாள். ஜீவாவை பத்தி கேக்குறீங்களா? அவ என் கூட வேலை செய்யறவ. வேலை விஷயமா பேசிட்டு இருந்தோம் என்று அவந்திகா பச்சையாக போய் சொல்ல, அரவிந்திற்கோ கோபத்தில் கண்கள் சிவந்தது. இப்போ நீ உண்மைய சொல்ல போறியா, இல்ல அந்த நம்பருக்கு கால் பண்ணி நானே உண்மைய தெரிஞ்சுக்கட்டுமா என்று அரவிந்த் கடுமையான குரலில் கேட்கவும், அவந்திகாவிற்கு பிரச்சனை தவறான ரூட்டில் போகிறது என்பது புரிந்தது. அடக்கடவுளே, இந்த அரவிந்த் இந்த நேரம் பார்த்தா என் மேல சந்தேகப்படணும். இந்த டைம்ல யாரோ ஒருத்தன் கிட்ட போன்ல பேசுறேன்னு சந்தேகம் வந்து விசாரிக்கிறானா? இத புரியாம பதட்டத்துல ஜீவா பொண்ணுன்னு சொல்லிட்டேனே. இப்போ என்ன பண்றது? இந்த பிரச்சனையில அரவிந்தை இன்வால்வ் பண்ண வேண்டாம்னு நினைச்சா இப்போ உண்மைய மறைக்கிறது எனக்கே பிரச்சனை ஆகிடும் போல இருக்கே. இப்படியே போனா சரி வராது. என்ன ஆனாலும் சரி, உண்மைய சொல்லிட வேண்டியதுதான் என்று முடிவுக்கு வந்த அவந்திகா பயந்தவாறே பேச ஆரம்பித்தாள். அது சார், நான் உண்மைய சொல்லிடுறேன். என்னோட கூட வேலை பாக்குற பொண்ணுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அத பத்தி தான் இவ்ளோ நேரம் போன்ல பேசிட்டு இருந்தேன். ஜீவா பொண்ணு இல்ல, பையன்தான். அவர்கிட்டதான் ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தேன். நீங்க தப்பா நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல சார், நம்புங்க என்று அவந்திகா கூறவும் அரவிந்திற்கோ கோபம் இன்னும் அதிகமானது. நீ என்ன பைத்தியமா? நான் எப்போ உன்னை தப்பா நினைச்சேன்? உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நான் ரூம்குள்ள வந்ததும் உன் முகத்தை பார்த்தே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீ
என்கிட்ட அத பத்தி சொல்ல வந்தும் சொல்லாம சமாளிச்சிட்ட. என் கோபமே நான் இருக்கும்போது எதுக்கு நீ வேற யாருக்கோ கால் பண்ணி ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கேன்றதுதான். அப்போ இன்னமும் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம்? என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு நீயா முடிவு பண்ணிட்ட, அப்படித்தானே என்று அரவிந்த் அவன் கோபத்திற்கான காரணத்தை விளக்கவும் தான் அவந்திகாவிற்கு ஒழுங்காக மூச்சு விடவே முடிந்தது. ஐயோ சார், இதுக்குதான் கோபப்பட்டீங்களா? நான் வேற என்னவோன்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன் சார். நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்ல சார். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா என்று அவந்திகா இழுக்கவும் அரவிந்தோ மீண்டும் கோபமாக முறைக்க ஆரம்பித்தான். சார், அப்படி முறைச்சு பாக்காதீங்க. சொல்ல வர விஷயம் கூட பயத்துல மறந்து போயிடுது. உங்க மேல நம்பிக்கை எல்லாம் இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல உங்களை இன்வால்வ் பண்ண வேண்டாம்னு தான் சொல்லல. ஏற்கனவே உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இதுல நான் வேற தேவையில்லாத பிரச்சனையில உங்களை இழுத்து விட கூடாதுல்ல என்று அவந்திகா கூறவும் அரவிந்த் அவந்திகாவின் அருகில் நெருங்கி போனான். அரவிந்த் அவந்திகாவின் அருகில் நெருங்க நெருங்க அவந்திகாவிற்கோ படபடப்பு அதிகமானது. அவந்திகாவின் அருகில் சென்றவன் அவள் முகத்தை நிமிர்த்தி, எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதையும் நான் தானே சரி பண்ணி ஆகணும் என்று மென்மையான குரலில் கூறவும் அவந்திகாவிற்கோ கண்களே கலங்க ஆரம்பித்து விட்டது. அரவிந்தின் இந்த வார்த்தை அவந்திகாவின் மனதில் மிக பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கவும் அவந்திகா கலங்கிய கண்களோடு அரவிந்தை பார்த்தாள். அவந்திகா, இப்போவாவது என் மேல நம்பிக்கை இருந்தா என்ன பிரச்சனைன்னு முழுசா என்கிட்ட சொல்லு என்று அரவிந்த் மென்மையான குரலில் கேட்கவும் அரவிந்தின் மென்மையான அணுகுமுறையில் மதிமயங்கியவள் மடமடவென்று மதுவின் பிரச்சனையை ஒன்று விடாமல் கூறி முடித்தாள். அவந்திகா கூறியதையெல்லாம் கேட்டு முடித்த அரவிந்தோ கிண்டலாக சிரிக்க ஆரம்பிக்கவும் அவந்திகா வித்தியாசமாக அரவிந்தை பார்த்தாள். என்ன சார் சிரிக்கிறீங்க? நான் என்ன ஜோக்கா சொல்லிட்டு இருக்கேன் என்று அவந்திகா சினுங்க அரவிந்த் ஹாயாக போய் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டான். இதுக்குதான் இவ்ளோ டென்ஷன் ஆகிட்டு இருந்தியா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இந்த மாதிரி பிரச்சனைய லீகலாவே டீல் பண்ணலாம். ஒரே போன் கால்ல எப்படி இத சரி பண்றேன்னு பாரு என்று அரவிந்த் போனை எடுத்து யாருக்கோ கால் பண்ணவும் அவந்திகாவோ பதற்றமாக ஓடிப்போய் அரவிந்த் போனை வாங்கி காலை கட் செய்தாள். சார், இதுக்குத்தான் நான் உங்ககிட்ட இத பத்தி சொல்லலாமா வேண்டாமான்னு அவ்வளோ தூரம் யோசிச்சேன். இது லீகலா டீல் பண்ற விஷயம் இல்ல சார். வேற யாராவது மதுவை கடத்தி வச்சு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி செஞ்சா நீங்க சொல்ற மாதிரி லீகலா பாத்திருக்கலாம். ஆனா இந்த விஷயம் அப்படி இல்ல. மதுவோட சொந்தக்காரங்க, அவளோட பேரண்ட்ஸ் எல்லாரும் இதுல இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இது போலீஸுக்கு போனா பெரிய லெவல்ல பிரச்சனை ஆகிடும். அதுக்கப்புறம் மதுவுக்கு சொந்தம்னு யாரும் கூட இருக்க மாட்டாங்க. அதுக்குதான் சொல்றேன் சார், இது லீகலா டீல் பண்ற விஷயம் இல்ல. ரொம்ப சென்சிட்டிவ் பிரச்சனை இது. கொஞ்சம் யோசிச்சுதான் எதுவா இருந்தாலும் பண்ணணும் என்று அவந்திகா கூற அரவிந்திற்கோ அவந்திகாவின் இந்த எண்ணம் முட்டாள்தனம் என்று தோன்றியது. உனக்கு அறிவில்லைன்னு ஒவ்வொரு முறையும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க அவந்திகா. நீ சொல்றத வச்சு பார்த்தா உன் ஃப்ரெண்டோட சொந்தக்காரங்க ரொம்ப மோசமானவங்கன்னு கிளியராவே தெரியுதே. அவங்களெல்லாம் லீகலா டீல் பண்றதுதான் சரியா வரும். அப்போதான் இப்படி கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறவங்க எல்லாம் திருந்துவாங்க என்று அரவிந்த் பேசவும் அவந்திகா சட்டென்று அரவிந்தின் முகத்தை பார்த்தாள். அவந்திகாவின் பார்வை கட்டாய கல்யாணம் பத்தி அக்ரிமெண்ட் போட்டு மேரேஜ் பண்ண நீ சொல்ற என்பதாக இருக்கவும் அரவிந்துக்கு அவளின் பார்வையின் அர்த்தம் புரிந்து வேறு பக்கம் திரும்பிக் கொண்டான். சரி, இப்போ நீ என்னதான் சொல்ற என்று அரவிந்த் கேட்கவும் அவந்திகா அவளின் எண்ணத்தை கூற ஆரம்பித்தாள். சார், நான் என்ன சொல்றேன்னா, பாம்பும் சாகணும் தடியும் உடையக்கூடாதுன்னு சொல்வாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நான் சொல்ல வர்றதும் அதுதான் என்று அவந்திகா அவளின் பேச்சு சாமர்த்தியத்தை காட்டிக் கொண்டிருக்க அரவிந்தோ கடுப்பானான். நீ நார்மலா பேசினாலே புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அவந்திகா. சோ இந்த பழமொழி எல்லாம் விட்டுட்டு என்ன சொல்ல வரேங்கிறத தெளிவா சொல்லு என்று அரவிந்த் கூறவும் முகத்தை சுளித்த அவந்திகா, அதாவது மதுக்கு நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தணும். ஆனா இதுல மதுவுக்கும் அவ குடும்பத்துக்கும்
எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இந்த கல்யாணம் மதுவால நின்ன மாதிரியும் இருக்கக்கூடாது என்று அவந்திகா கூற அரவிந்திற்கோ இன்னமும் அவந்திகா சொல்ல வருவது விளங்கி இருக்கவில்லை. சார், நான் சொல்றது இன்னமும் உங்களுக்கு புரியல? நம்ம சிட்டி மாதிரி கிராமத்து வாழ்க்கை இருக்காது சார். அங்க போலீஸோட போய் நின்னு கல்யாணத்தை நிறுத்தி மதுவை கூட்டிட்டு வந்தா அதோட மதுவுக்கும் அந்த ஊருக்கும் இருக்க சம்பந்தமே மொத்தமா முடிஞ்சு போயிடும். என்னதான் மதுவோட சொந்தக்காரங்க மோசமானவங்களா இருந்தாலும் அவங்க மதுவுக்கு அவ சொந்தத்திலேயே கல்யாணம் தானே பண்ணி வைக்க முயற்சி பண்றாங்க. அதுக்கு கூட ஏதாவது காரணம் இருக்கலாம் தானே? அது எதுவுமே தெரிஞ்சுக்காம சட்டுன்னு நாம போலீஸோட அங்க போய் நின்னு மொத்த ஊர் முன்னாடியும் அவங்கள தலை குனிய விடக்கூடாது சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, மதுவோட அப்பா அம்மாவும் இந்த கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ அவங்கள பத்தியும் யோசிக்கணும் தானே? அதுக்கு தான் சொல்றேன் சார். மது சொன்ன அரகுற விஷயத்த வச்சு நாம பெருசா எதையாவது பண்ண போய் அது மதுவுக்கே பிரச்சனை ஆகிடக்கூடாதுல்ல என்று அவந்திகா சென்டிமெண்டாக பேசிக் கொண்டிருக்க, அவந்திகாவின் எண்ணத்தை புரிந்து கொண்ட அரவிந்திற்கோ கொஞ்சம் ஃபீல் ஆனது. சரி அவந்திகா, இப்போ என்னதான் சொல்ற? உன்கிட்ட ஏதாவது பிளான் இருக்கா என்று அரவிந்த் கேட்க, அவந்திகாவோ இன்னும் பிளான் எதுவும் போடல, ஆனா நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க கோபப்படாம நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கணும் என்று அவந்திகா தயக்கமாக கூறவும், என்ன என்பது போல் பார்த்தான் அரவிந்த். அது சார், இதுல நீங்க தலையிட வேண்டாம் சார். நேரடியா நீங்க அங்க வந்தீங்கன்னா நீங்க ஒரு ஆக்டர்னு அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போயிரும். அப்புறம் அது எப்படியாவது மீடியாவுக்கு தெரிஞ்சிரும். அப்புறம் நீங்க எதுக்கு அங்க போனீங்க, மதுவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்ங்கறத ஒரு நியூஸா உலாத்த ஆரம்பிச்சிரும். இதெல்லாம் தேவையா சார்? நான் ஜீவா கிட்ட பேசியிருக்கேன். அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதுக்காக ஹெல்ப் கேக்குறேன்னு சொல்லிருக்காரு. சோ என்று அவந்திகா பேசிக் கொண்டிருக்க, அரவிந்த் சோ உன் வேலைய பாருன்னு சொல்ல வரியா என்று கோபமாக கேட்டான். அரவிந்தின் கோபமான முகத்தை பார்த்த அவந்திகாவிற்கோ பக்கென்று இருக்க, அந்த நேரம் பார்த்து கால் செய்தான் ஜீவா. அவந்திகா, ஜீவா தான் பேசுறேன். நீங்க சென்ட் பண்ண லொகேஷனை என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சென்ட் பண்ணேன். அந்த ஊர்ல தான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தனோட சொந்தக்காரங்க இருக்காங்களாம். சோ அவங்கள வச்சு அங்க என்ன நடக்குதுன்னு விசாரிக்க சொல்லியாச்சு. நாம இங்க இருந்து போறதுக்கு ஒரு வேன் கூட பேசியாச்சு. பசங்களை அந்த லொகேஷனுக்கு பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாப்புக்கு வர சொல்லிட்டேன். நாமளும் அங்க போயிட்டோம்னா என்ன நிலைமைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிரலாம் என்று ஜீவா மின்னல் வேகத்தில் பேசிக் கொண்டிருக்க, அவந்திகாவோ ஜீவா பேசியதில் மனம் குளிர்ந்து போனாள். இந்த கொஞ்ச நேரத்துல எப்படி இவ்ளோ ஃபாஸ்டா எல்லாத்தையும் யோசிச்சு பண்றீங்க, என்னால நம்பவே முடியல என்று அரவிந்த் அங்கு இருப்பதை கூட மறந்து அவந்திகா உற்சாகமாக பேச, அரவிந்தோ கோபத்தில் சிவந்த முகத்தோடு கதவை பட்டென்று சாத்திவிட்டு கீழே போனான். அரவிந்த் போனதை கூட உணர்ந்திராத அவந்திகாவோ ஜீவாவோடு அடுத்து என்ன செய்யலாம் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயிலாக பேசி யோசித்துக் கொண்டிருக்க, அந்த சமயம் பார்த்து மதுவிடமிருந்து அவந்திகாவிற்கு மெசேஜ் வந்தது. வேகமாக மதுவின் மெசேஜை எடுத்து பார்த்த அவந்திகாவிற்கோ, ஐ எம் கிட்னாப் என்று மது அனுப்பியிருந்த மெசேஜை படித்ததும் தலையே சுற்ற ஆரம்பித்து விட்டது. பின் என்ன, விடையை கண்டுபிடித்து முடித்த பிறகு கேள்வியே மொத்தமாக மாறியிருந்தால் யாராக இருந்தாலும் தலை சுற்றத்தானே செய்யும். பாகம் 103. மதுவின் மெசேஜை படித்த அவந்திகா மதுவை யாரோ கடத்தி இருக்கிறார்கள் என்பது புரிந்ததும் அதிர்ச்சியானாள். உடனே அதை ஜீவாவிடம் பதற்றமாக கூறவும், அதை கேட்டு ஜீவா ஒன்றும் புரியாமல் குழம்பி போனான். என்ன அவந்திகா சொல்றீங்க? அவங்கள யார் கடத்தி இருக்க முடியும்? ஏன் அப்படி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க? அவங்க கோவிலுக்கு போனதா தானே சொன்னீங்க? நீங்க சொன்ன பிளான அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிருந்தாலும் ஒன்னு பாம்பு கடிச்சிருக்குன்னு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கணும், இல்லனா உண்மை தெரிஞ்சு அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள யாரு கிட்னாப் பண்ணிருப்பாங்க என்று ஜீவா அடுக்கடுக்காய் சந்தேகம் கேட்டுக் கொண்டிருக்க, ஏற்கனவே குழம்பிக் கொண்டிருந்த அவந்திகாவிற்கு தலையே வெடித்துவிடும் போல் இருந்தது. எனக்கும் அதான் ஜீவா புரியல. அவங்க சொந்தக்காரங்க ஏதாவது செஞ்சிருந்தா அவ இப்படி ஒரு மெசேஜ் பண்ணிருக்க மாட்டாளே. கிட்னாப்னு மெசேஜ் பண்ணிருக்கானா, அப்போ வேற யாரோ தான் அவளை கடத்திருக்கணும். நாம நினைச்ச மாதிரி இல்லாம பிரச்சனை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு.
இப்போ என்னங்க பண்றது என்று அவந்திகா பதற்றப்படவும் ஜீவா அவந்திகாவை அமைதிப்படுத்தினான். ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க, இதுவும் நமக்கு பாசிட்டிவ் தான் என்று ஜீவா கூற அவந்திகாவிற்கோ ஜீவா கூறும் அர்த்தம் புரியாமல் முழித்தாள். ஆமாங்க, மதுவை கடத்தினது மட்டும் வேற யாராவோ இருந்தாங்கன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுல வேற யாருக்கோ அவசியம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஒருவேளை அவங்களே நமக்கு ஹெல்ப் பண்ணவும் வாய்ப்பு இருக்குல்ல, இந்த ஆங்கிள் யோசிச்சு பாருங்க என்று ஜீவா விளக்கவும் தான் அவந்திகாவிற்கு அவன் சொன்னது சரிதான் என்று தோன்றியது. ஓகே ஜீவா, இதுக்கு மேல இப்படி நாம பேசிட்டு இருக்கிறதுல எந்த யூஸும் இருக்காது. இதுக்கு மேல எதுவா இருந்தாலும் நேர்ல போய் பாக்குறது தான் நல்லதுன்னு தோணுது என்று அவந்திகா கூறவும் ஜீவாவும் அவந்திகாவின் எண்ணம் சரிதான் என்று ஏற்றுக்கொண்டான். ஓகேங்க, நான் ஒரு லொகேஷன் அனுப்புறேன், நீங்க அந்த இடத்துக்கு வந்துருங்க, அங்க இருந்து நாம 2 பேரும் சேர்ந்து கிளம்பலாம் என்று ஜீவா கூற அவந்திகாவோ கொஞ்சம் கூட யோசிக்காமல் சரி என்று சம்மதம் தெரிவித்தாள். அப்போதைக்கு அவந்திகாவிற்கு மதுவை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும்தான் ஓடிக்கொண்டிருந்தது. அதனால் இப்படி முழுதாக தெரியாத ஒருவனோடு தனியாக டிராவல் செய்து போவது பற்றியோ அதனால் வரும் விளைவுகள் பற்றியோ அவந்திகா யோசிக்க கூட இல்லை. இருந்தாலும் பாதுகாப்பிற்காக சில பொருட்களை எடுத்துக்கொண்டவள் பேக்கை எடுத்துக்கொண்டு கீழே போனாள். ஹாலிலோ சம்பத் அமர்ந்திருக்க அவனை பார்த்த பிறகுதான் அவந்திகாவிற்கு அரவிந்த் ஞாபகமே வந்தது. என்ன அவந்திகா, பேக் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்டீங்க என்று சம்பத் வேறு நேரம் காலம் புரியாமல் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க அவந்திகாவின் கண்களோ அரவிந்தை தேடியது. ஆனால் அரவிந்த் அங்கு இருக்கவில்லை. ஒருவேளை கோபப்பட்டு வெளியில் கிளம்பி போயிருப்பானோ என்று யோசித்தவள், சரி இப்போ என்ன அவந்திகா, அரவிந்த் சார் கிட்ட திட்டு வாங்குறது என்ன புதுசா, எதுவா இருந்தாலும் அப்புறம் யோசிக்கலாம், இப்போ மதுதான் முக்கியம் என்று நினைத்தவள் சம்பத்திடம், ப்ரோ நான் வேலை விஷயமா வெளியில போறேன், அரவிந்த் சார் வந்தா சொல்லிடுங்க என்று கூறிவிட்டு கிளம்ப போனாள். ஆனால் சம்பத்தோ அவந்திகாவை அங்கிருந்து கிளம்ப விடாமல் தடுக்கும் நோக்கில் ஏதேதோ பேச ஆரம்பித்தான். என்ன அவந்திகா, இந்நேரத்துக்கு அப்படி என்ன வேலை, எதுவா இருந்தாலும் நீங்களே நேரடியா அரவிந்த் சார் கிட்டயே சொல்லிட்டு போயிடுங்க என்று சம்பத் கூறவும் அவந்திகாவோ சுதாரித்து கொண்டு, நான் அரவிந்த் சார் கிட்ட சொல்லிட்டேன், அவரும் போக சொல்லிட்டாரு, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் உங்களை சொல்ல சொன்னேன் என்று பெரிய பொய் ஒன்றை கூறவும் சம்பத் அவந்திகாவை சந்தேகமாக பார்த்தான். என்ன ப்ரோ, என்ன நம்பலையா, சரி அரவிந்த் சார் எங்க போனாரு என்று அவந்திகா அரவிந்த் அங்கு இல்லை என்கிற தைரியத்தில் பேச சம்பத்தோ, அரவிந்த் சார் எங்கேயும் போலையே, வீட்ல தானே இருக்காரு, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, அவரே வந்துருவாரு, அப்புறம் அவர்கிட்ட சொல்லிட்டு போங்க என்று சம்பத் விடாப்பிடியாக கூறவும் அவந்திகாவிற்கோ சம்பத்தை 4 சாத்து சாத்த வேண்டும் போல் இருந்தது. ஐயோ இவன் வேற படுத்துறானே, ஏற்கனவே நேரமாச்சு, இதுல இன்னும் 5 நிமிஷமா, அதுவும் அரவிந்த் சார் வந்தாருன்னா என்ன போக விடுறதே சந்தேகம்தான், சோ அவர் வர்றதுக்குள்ள போனாதான் உண்டு, இப்போ என்ன பண்றது என்று அவந்திகா பலமாக யோசித்துக் கொண்டிருக்க சம்பத்தோ பலமாக இரும ஆரம்பித்தான். அவந்திகா எனக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வர முடியுமா என்று இருமிக் கொண்டே சம்பத் கேட்க அவந்திகாவிற்கு ஆத்திரமாக வந்தது. அட பாவி, இப்போதான் உனக்கு இருமல் வரணுமா, நேரம் பார்த்து சாவடிக்கிறானே என்று எரிச்சல் பட்டவள் சலிப்பாக தண்ணீரை எடுத்துக்கொண்டு வர இப்பொழுதோ சோஃபாவில் சம்பத்தின் பக்கத்தில் வேறு யாரோ ஒரு நபர் அமர்ந்திருப்பதை பார்த்து அவந்திகாவிற்கு ஜர்க்கானது. இவர் யாரு, ஒருவேளை அரவிந்த் சார பார்க்க வந்திருப்பாரோ இருக்கும், இதெல்லாம் நமக்கு எதுக்கு, இந்த சம்பத்தை சமாளிச்சுட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆனா போதும் என்று நினைத்து கொண்டே அவந்திகா சம்பத்திடம் தண்ணீரை கொடுக்க சம்பத்தோ தண்ணீரை வாங்கி டீப்பாயில் வைத்துவிட்டு அவந்திகாவை பார்த்தான். அவந்திகா, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்ல மாட்டீங்களா, இவர் யாருன்னு தெரியுதா என்று சம்பத் விடுகதை போடவும் அவந்திகாவோ அந்த நபரை மேலோட்டமாக பார்த்துவிட்டு பதட்டத்தில் தெரியாது என்று தலையாட்டினாள். அவந்திகா தெரியவில்லை என்று கூறியதும் சம்பத்தோ சக்சஸ் என்று கூறிவிட்டு அந்த நபரின் கையில் ஒரு தட்டு தட்டி உற்சாகமாக சிரித்தான். சம்பத் நடந்து கொள்வதை பார்த்த அவந்திகாவிற்கோ இருக்கும் டென்ஷனில் கோபம் பற்றி கொண்டு வந்தது.
அதற்கு மேலும் சம்பத்தை நினைத்து யோசித்துக் கொண்டு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பாதவளாய் சம்பத்தை கண்டு கொள்ளாமல் பேக்கை எடுத்துக்கொண்டு வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அவந்திகா, நில்லுங்க, அரவிந்த் சார் கிட்ட சொல்லிட்டு போங்கன்னு சொன்னேன் என்று சம்பத் வேகமாக அவந்திகாவின் அருகில் ஓடிப்போய் தடுத்து நிறுத்த அவந்திகாவோ சம்பத்தை முறைத்து பார்த்தாள். சம்பத் ப்ரோ, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நான் தான் அரவிந்த் சார் கிட்ட சொல்லிட்டேன்னு சொன்னேன்ல, முதல்ல என்ன போக விடுங்க என்று அவந்திகா கோபமாக கத்த, என்கிட்ட எப்போ சொன்ன என்று பின்னாலிலிருந்து அரவிந்தின் குரல் வரவும் அவந்திகாவிற்கு தூக்கி வாரி போட்டது. அரவிந்த் குரல் கேட்டதும், அச்சச்சோ, அரவிந்த் சார் வேற வந்துட்டார் போல இருக்கே, இப்ப என்ன பண்றது என்று பயந்தவாறே அவந்திகா திரும்பி பார்க்க அங்கோ அரவிந்த் இருக்கவில்லை. இப்பதானே அரவிந்த் சார் வாய்ஸ் கேட்டுச்சு, அதுக்குள்ள எங்க போனாரு என்று அவந்திகா குழப்பத்தில் பார்த்து கொண்டிருக்க சம்பத்தோ அவந்திகாவின் காதருகில் வந்து, அரவிந்த் சாரை தானே தேடுறீங்க, அங்க இருக்கார் பாருங்க என்று சோஃபாவை நோக்கி கை காட்டினான். அவந்திகா சம்பத் கை காட்டிய இடத்தை பார்க்க அங்கோ அரவிந்த் இருக்கவில்லை. ஏற்கனவே சம்பத்தோடு அமர்ந்திருந்த அந்த நபர் அமர்ந்திருப்பதை பார்த்து அவந்திகாவிற்கு குழப்பத்தில் தலையே வெடித்துவிடும் போல் இருந்தது. ப்ரோ, நீங்க என்ன லூசா? அங்க எங்க அரவிந்த் சார் இருக்காரு என்று அவந்திகா கடுப்பில் கத்தவும் சம்பத் வெடித்து சிரிக்க ஆரம்பித்தான். அரவிந்த் சார், நீங்க போட்டிருக்கிற வேஷத்தை பார்த்து அவந்திகாவே நம்பிட்டாங்க, உங்களை அவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல என்று சம்பத் சிரித்துக் கொண்டே கூறவும் வேகமாக சோஃபாவிற்கு அருகில் போய் நின்ற அவந்திகா அப்பொழுதுதான் சோஃபாவில் அமர்ந்திருந்த நபரின் முகத்தை கவனமாக பார்த்தாள். ஆனாலும் அது அரவிந்த் தான் என்று அவந்திகாவால் 100% உறுதியாக கூற முடியவில்லை. ஒரு நார்மல் ஷர்ட் அண்ட் பேண்ட் போட்டுக்கொண்டு மிகவும் சாதாரண ஆளாக அமர்ந்திருந்த அவனை அரவிந்த் என்று அவந்திகாவால் முழுதாக நம்ப முடியவில்லை. என்ன சம்பத் ப்ரோ, நிஜமாவே இது அரவிந்த் சார் தானா என்று அவந்திகா சந்தேகமாக கேட்கவும் அரவிந்த் அவன் முகத்தில் போட்டிருந்த சிலிகான் ஃபேஸ் மாஸ்கை கழட்டினான். அப்பொழுதுதான் அது அரவிந்த் என்பதை அவந்திகாவால் நம்ப முடிந்தது. என்ன சார், எப்படி இப்படியெல்லாம் என்று அவந்திகா ஆச்சரியமாக கேட்க அதற்கு சம்பத் பதில் கூற ஆரம்பித்தான். அவந்திகா, இது சிலிகான் மாஸ்க், அரவிந்த் சார்க்காகவே ஸ்பெஷலா ரெடி பண்ணது. இத போட்டா டக்குன்னு அடையாளம் தெரியாத மாதிரி மாறிடலாம். கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல யூஸ் ஆகும்னு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தோம் என்று சம்பத் பெருமையாக பேசிக் கொண்டிருக்க அவந்திகாவோ விழிகள் விரிய அரவிந்தை பார்த்தாள். சரி சார், இப்போ அப்படி என்ன கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்துச்சு? எதுக்கு இந்த மாஸ்க போட்டு என்ன ஏமாத்துனீங்க? எனக்கு ஒன்னும் புரியல என்று அவந்திகா கூறவும் அரவிந்தோ எழுந்து வந்து அவந்திகாவின் அருகில் நின்றான். நீதானே சொன்ன ஆக்டரா என்னால உன் கூட வர முடியாதுன்னு, அதான் இப்படி. இப்போ உன் கூட நான் வரலால என்று அரவிந்த் கூறிய பிறகுதான் எதற்காக அரவிந்த் இப்படி வேஷம் போட்டு கொண்டான் என்றே அவந்திகாவிற்கு புரிந்தது. சார், அது ஏன்னு அவந்திகா இழுக்கவும், இங்க பாரு, இதுக்கு மேல நீ என்ன அவாய்ட் பண்றதுக்கு எந்த ரீசனும் இல்ல. இப்பதான் நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க, இந்த நிலையில உன்னை தனியா விட என்னால முடியாது. சோ நானும் வந்தே தீருவேன். ஒருவேளை நான் வரக்கூடாது நீ இன்னமும் நீ பிடிவாதமா இருந்தேன்னா நீயும் போக கூடாதுன்னு தான் நான் சொல்ல வேண்டியது வரும் என்று அரவிந்த் மிரட்டவும் அவந்திகா வேறு வழி தெரியாமல் அரவிந்தும் வருவதற்கு சரி என்று சம்மதம் தெரிவித்தாள். உடனே சம்பத்தோ, ஆமா அவந்திகா, நானும் உங்க கூட வருவேன் என்று கூறவும் அதற்கும் சம்மதம் தெரிவித்தாள் அவந்திகா. அரவிந்தும் சம்பத்தும் வருவதும் தீர்மானம் ஆன பிறகுதான் அவந்திகா மது கடத்தப்பட்ட விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தாள். அதற்கு அடுத்ததாக ஜீவாவோடு அந்த ஊருக்கு போகும் பிளானை பற்றியும் கூறினாள். அதை கேட்ட அரவிந்திற்கோ கடுப்பானது. என்னது, யார் அந்த ஜீவா? அவனோட தனியா போக எப்படி நீ டிசைட் பண்ண? அதான் இப்போ உன் கூட நான் வரேன்ல, அவன் வர வேணான்னு சொல்லு என்று அரவிந்த் கூறவும் அவந்திகாவிற்கோ டென்ஷன் ஆனது. இருந்தாலும் அவள் டென்ஷனை காட்டிக்கொள்ளாமல் நிதானமாக பேச ஆரம்பித்தாள். சார், பிளீஸ் நிலைமைய புரிஞ்சுக்கோங்க. ஜீவாவோட ஃப்ரெண்டுக்கு அந்த ஊர்ல சொந்தக்காரங்க இருக்காங்களாம். ஏற்கனவே ஜீவா நிறைய ஏற்பாடு பண்ணிட்டாரு. இந்த நேரத்துல அவரை வேண்டான்னு சொல்றது தப்பாயிடும்.
அவரும் வரட்டுமே. என்னதான் உங்கள மாதிரி ஒரு ஹீரோ இருந்தாலும் ஹீரோக்கு பின்னாடி 4-5 பேர் இருந்தா தானே ஹீரோக்கு கெத்தா இருக்கும். அதுக்கு தான் சார் சொல்றேன், அவரும் சும்மா வந்துட்டு போகட்டுமே என்று அவந்திகா விடாமல் ஏதேதோ பேசி அரவிந்தை கன்வின்ஸ் செய்து கொண்டிருந்தாள். ஒரு வழியாக அவந்திகா பேசிய பேச்சில் ஜீவா வருவதற்கு சம்மதித்த அரவிந்த் சில பல கண்டிஷனை போட ஆரம்பித்தான். அவனும் வரட்டும், ஆனா நான் சொல்றதான் நீ கேட்கணும். அவன்கிட்ட எப்பவும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. சோ நீ ஏன் கூடவே தான் இருக்கணும். தனியா எந்த ரிஸ்கும் எடுக்க கூடாது என்று அவந்திகாவின் மீது அக்கறையும் ஜீவாவின் மீது ஜெலசுமாக அரவிந்த் கண்டிஷனை போட்டுக் கொண்டிருக்க, அரவிந்த் கூறியதற்கெல்லாம் வேறு வழி இல்லாமல் தலையாட்டிய அவந்திகா ஒரு வழியாக அரவிந்தை இந்த திட்டத்தில் இணைத்திருந்தாள். ஒரு பக்கம் ஜீவா, இன்னொரு பக்கம் அரவிந்த். இப்படி 2 உறுதியான நபர்கள் அவந்திகாவிற்கு பக்கபலமாக நின்று கொண்டு உதவி செய்ய தயாராக இருக்கும் போது தன்னால் எதுவும் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை அவந்திகாவிற்கு தோன்ற ஆரம்பித்தது. ஆனால் அவந்திகா இப்படி யோசித்துக் கொண்டு மத்தளத்திற்கு 2 பக்கமும் இடி என்னும் மாபெரும் விஷயத்தை புரிந்து கொள்ள மறந்திருந்தாள். பாகம் 104. அரவிந்தின் கார் ஜீவா சென்ட் செய்த லொகேஷனுக்கு சென்று கொண்டிருக்க அவந்திகா யோசனையோடு அரவிந்தை பார்த்தாள். சார் என்று அவந்திகா மெதுவாக அழைக்கவும் அரவிந்த் என்ன என்பது போல அவந்திகாவை திரும்பி பார்த்தான். அரவிந்த் சார், அது நீங்க தான் அரவிந்த்னு யாருக்குமே தெரியக்கூடாது, மதுவுக்கு கூட தெரியக்கூடாது. சோ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சார். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா என்று கூறிய அவந்திகா அரவிந்தை டென்ஷனாக பார்த்து கொண்டிருக்க, அரவிந்தோ அவந்திகாவை முறைத்து பார்த்தான். நான் என் குழந்தையா? எதுக்கு இப்படி எல்கேஜி குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தானே இப்படி ஒரு வேஷம் போட்டிருக்கேன். சோ யூ டோன்ட் வரி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று அரவிந்த் கான்பிடென்டாக கூற, அவந்திகாவிற்கோ அரவிந்த் மீது துளியும் நம்பிக்கை இருக்கவில்லை. ஆமா, என்ன எல்லாத்தையும் நீங்க பாத்துக்க போறீங்களா? உங்களை கூட கூட்டிட்டு போறதுதான் என்னோட மொத டென்ஷனே. கடவுளே, நீதான் எந்த சிக்கல்லையும் நான் மாட்டிக்காத மாதிரி பாத்துக்கணும். பிளீஸ் சேவ் மீ கடவுளே என்று அவந்திகா வேண்டிக் கொண்டிருக்க, ஒரு வழியாக கார் ஜீவா சென்ட் செய்த லொகேஷனுக்கு அருகில் வந்து சேர்ந்தது. அவந்திகா, அதோ அந்த பஸ் ஸ்டாப் தான் ஜீவா உங்களுக்கு சென்ட் பண்ண லொகேஷன். நம்ம பக்கத்துல வந்தாச்சு என்று சம்பத் ஆர்வமாக கூறிக்கொண்டே காரை ஓட்டிக் கொண்டிருக்க, திடீரென்று அவந்திகா, காரை நிறுத்துங்க, இங்கேயே காரை ஸ்டாப் பண்ணுங்க என்று பதற்றமாக கத்தினாள். அவந்திகா அப்படி கத்தவும் காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்திய சம்பத் அவந்திகாவை யோசனையாக பார்க்க, அவந்திகா எதற்கு காரை நிறுத்தச் சொன்னாள் என்று அரவிந்திற்கும் புரிந்திருக்காததால் அவனும் அவந்திகாவை வினோதமாக பார்த்தான். என்னாச்சு அவந்திகா, எதுக்கு காரை இங்கேயே நிறுத்த சொன்ன என்று அரவிந்த் புரியாமல் கேட்க, சார், முக்கியமான ஒரு விஷயத்தையே நான் மறந்துட்டேன். இந்த காரை ஜீவா முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினா அப்புறம் இந்த கார் நம்பரை வச்சு ஜீவா நீங்க தான் அரவிந்த்னு கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவாரு. அந்த அளவுக்கு உங்க கார் கூட ஃபேமஸ் தான். அதுக்கு தான் சொல்றேன், காரை இங்கேயே நிறுத்திட்டு நாம நடந்தே அங்க போலாம் என்று அவந்திகா கூற, அரவிந்திற்கோ வெறுப்பாக இருந்தது. திஸ் இஸ் டூ மச் அவந்திகா என்று அரவிந்த் கடுப்பாக கூற, அப்படியா சார், இதுவே டூ மச்சா தெரியுதா? அதுக்கு தான் சொன்னேன் நீங்க வர வேண்டாம்னு. பாருங்க, இப்பவே நீங்க டென்ஷன் ஆகுறீங்க. இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க என்னை இங்கேயே இறக்கி விட்டுட்டு போங்க, நான் தனியாவே ஜீவாவோட போய்க்கிறேன் என்று அவந்திகா கூறவும் அரவிந்த் என்ன யோசித்தானோ டக்கென்று, இட்ஸ் ஓகே, இப்போ என்ன, காரை இங்கேயே நிறுத்தணும் அவ்வளவுதானே. சம்பத், காரை இங்கேயே நிறுத்திட்டு டிரைவருக்கு கால் பண்ணி காரை எடுத்துட்டு போக சொல்லிடு என்று கூறிவிட்டு காரில் இருந்து இறங்கினான். அரவிந்த் சடனாக இப்படி அந்தர்பல்ட்டி அடித்ததில் சம்பத்தோ ஆ என்று அரவிந்தை பார்த்துவிட்டு டிரைவருக்கு கால் செய்தான். அவந்திகாவிற்கு ஆரம்பமே அசதியாக இருந்தது.
கடவுளே, இந்த அரவிந்த் சாரை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேனோ, ஸ்டார்டிங்லயே இப்படி ஆரம்பிச்சிட்டாரே என்று அவந்திகா மனதுக்குள் புலம்பிக் கொண்டே காரில் இருந்து இறங்க மூவருமாக நடந்தவாறே பஸ் ஸ்டாப்பிற்கு சென்றனர். அவந்திகா பஸ் ஸ்டாப்பிற்கு போய் நின்ற சில வினாடிகளில் ஜீவாவின் கார் பஸ் ஸ்டாப்பிங்கில் வந்து நின்றது. காரில் இருந்து இறங்கிய ஜீவா வேகமாக அவந்திகாவின் அருகில் வந்து நின்றான். ஹாய் அவந்திகா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அன்னைக்கு பார்த்ததை விட இப்போ ரொம்பவே அழகாயிட்டீங்க. அன்னைக்கு நான் இருந்த நிலையில உங்களை சரியா கூட பார்க்க முடியல. இப்போவாவது உங்களை பார்க்க முடிஞ்சதே. ஐ எம் ஹாப்பி டு see you என்று ஜீவா உணர்ச்சி வேகத்தில் பேசிக் கொண்டிருக்க, அவந்திகாவோ சங்கடமாக புன்னகைத்தபடியே திரும்பி அரவிந்தை பார்த்தாள். அரவிந்தோ கொலை வெறியில் ஜீவாவை பார்த்து கொண்டிருக்க அவந்திகாவிற்கு பக் என்று இருந்தது. பின் என்ன, அரவிந்த் முன்னாலேயே வேறு ஒருவன் அவந்திகாவிடம் இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தால் அரவிந்திற்கு கோபம் வராதா என்ன? அரவிந்த் கோபமாக ஜீவாவை முறைத்து பார்த்து கொண்டிருக்க அவந்திகா டாபிக்கை மாற்ற முயற்சித்தாள். அது ஜீவா, நாம கிளம்பலாமா? ஏற்கனவே லேட் ஆச்சு என்று அவந்திகா தயக்கத்தோடு கூற, ஹோ எஸ், கிளம்பலாம். ஏற்கனவே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த லொகேஷனுக்கு போய்கிட்டு இருக்காங்க. சோ நாம போறதுக்குள்ளேயே அங்க என்ன நிலைமை, அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைச்சிரும் என்று ஜீவா பேசிக் கொண்டிருக்க, டிரைவர் சீட்டிலிருந்து இறங்கி வந்தவன் ஜீவாவின் அருகில் வந்து நின்றான். அவனை பார்த்த ஜீவா, இவன் ஜெயராஜ், என்னோட ஃப்ரெண்டு என்று அவனை அவந்திகாவிற்கு அறிமுகப்படுத்தினான். அதற்கு பிறகுதான் ஜீவா அவந்திகாவின் அருகில் நின்ற அரவிந்தையும் சம்பத்தையும் கவனித்தான். இவங்க என்று ஜீவா யோசனையோடு கேட்க, அவந்திகா அரவிந்தை அறிமுகப்படுத்தி வைப்பதற்குள் ஜீவாவை முந்திக் கொண்டு, உங்க அங்கிள் தானே, ஹாய் அங்கிள் என்று அரவிந்திற்கு ஹாய் கூறினான். ஜீவா அரவிந்தை பார்த்து அங்கிள் என்று கூறியதும் அரவிந்திற்கு கோபத்தில் கண்களே சிவந்து விட்டது. அதை பார்த்த அவந்திகா அரவிந்தின் அருகில் போய் அவன் கைகளை பிடித்து சூசகமாக அமைதிப்படுத்தினாள். ஜீவாவை சொல்லியும் தப்பில்லை. அரவிந்த் போட்டிருக்கும் வேஷமே அங்கிள் வேஷம்தான். அதனால் அவந்திகாவிற்கும் வேறு வழி தெரியாமல் ஆம் என்பது போல் தலையாட்டி வைத்தாள். அடுத்து சம்பத்தை பார்த்த ஜீவா, இவரு என்று இழுத்துவிட்டு, இவரு உங்க அங்கிளோட ஃப்ரெண்டு கரெக்டா என்று கேட்கவும் இந்த முறை சம்பத்திற்கு கடுப்பானது. டேய் அரப்பைத்தியமே, அரவிந்த் சார் தான் அங்கிள் வேஷம் போட்டிருக்காரு, நான் என்னடா வேஷம் போட்டிருக்கேன்? தாடியும் மீசையும் வச்சா அங்கிள் ஃப்ரெண்ட் ஆயிடுவேனா? இந்த மேக்கப்ல வழக்கத்தை விட ஹேண்ட்ஸமா தாண்டா இருக்கேன். என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டியேடா. என்ன பார்த்தா உனக்கு அங்கிள் மாதிரியாடா தெரியுது? கண்ணு தெரியாத கருங்குரங்கு என்று சம்பத் ஜீவாவை மனதிற்குள் திட்டிக் கொண்டிருக்க, ஜீவாவோ சம்பத்தை பார்த்து புன்னகைத்து விட்டு அவந்திகாவிடம் திரும்பினான். அவந்திகா, இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? இவங்க வரப்போறதா நீங்க சொல்லவே இல்லையே என்று ஜீவா குழப்பமாக கேட்கவும், சாரி ஜீவா, கடைசி நேரத்துலதான் இவங்க வரதா முடிவாச்சு, அதான் சொல்லல என்று அவந்திகா முக வாட்டத்தோடு கூறினாள். அவந்திகாவின் முகம் வாடியதை பார்த்ததும் ஜீவாவோ, ஹே, எதுக்கு இதுக்கெல்லாம் சாரி சொல்றீங்க? உங்க அங்கிள் தானே, உங்களுக்கு அங்கிள்னா எனக்கும் அங்கிள் தான், சரிதானே அங்கிள் என்று பேசியவன் அரவிந்திடமே கருத்து கேட்க அரவிந்திற்கோ கடுப்பாக வந்தது. இருந்தாலும் அவந்திகாவிற்காக கையை இறுக்கி மூடிக்கொண்டு கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தான். அரவிந்தின் கோபமான முகபாவத்தை பார்த்த அவந்திகாவோ, இதற்கு மேல் இவர்களை பேசவிட்டால் பிரச்சனை வேறு விதமாக திரும்பிவிடும் என்று புரிந்து கொண்டு, ஜீவா, இப்போ பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, கிளம்பலாம், முதல்ல கார்ல ஏறுங்க என்று கூறிவிட்டு சம்பத்தையும் அரவிந்தையும் பார்த்து காரில் ஏறச் சொல்லி கஞ்சாடை காட்டினாள். அவந்திகா பின் சீட்டில் அமர்ந்து கொள்ளவும் ஜீவாவோ வேகமாக அவந்திகாவின் அருகில் போய் உட்கார்ந்து கொண்டான். அதை பார்த்து கடுப்பான அரவிந்த் காரின் மற்றொரு டோர் வழியாக அவந்திகாவின் இன்னொரு பக்கத்தில் அமர்ந்து கொள்ள, இந்த கூத்தையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சம்பத் சத்தமே இல்லாமல் டிரைவர் சீட்டிற்கு பக்கத்து சீட்டில் போய் உட்கார்ந்து கொண்டான். ஜீவா ஒரு பக்கமும் அரவிந்த் இன்னொரு பக்கமுமாக அமர்ந்திருக்க
அவர்களுக்கு நடுவில் அமர்ந்திருந்த அவந்திகாவிற்கோ அசௌகரியமாக இருந்தது. ஆனால் நெருக்கடி நேரத்தில் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க முடியுமா என்று உணர்ந்த அவந்திகா அடுத்து என்ன செய்யலாம் என்று பலமாக யோசித்துக் கொண்டிருக்க கார் மதுவின் ஊரை நோக்கி வேகமாக போய்க் கொண்டிருந்தது. கார் அமைதியே கதி என்று விரைந்து கொண்டிருந்த சமயத்தில் ஜீவாவின் போனுக்கு கால் வந்தது. ஜீவா போனை எடுத்து பேச அவன் பேசியதை வைத்தே மதுவை பற்றிய தகவல் ஏதோ கிடைத்திருக்கிறது என்று அவந்திகாவிற்கு புரிந்தது. ஜீவா போனை வைத்ததும், என்ன ஜீவா, யார் கால் பண்ணாங்க? மது எங்க இருக்கான்னு தெரிஞ்சதா? என்ன சொன்னாங்க என்று அவந்திகா பதற்றமாக பேச, ஜீவாவோ, அவந்திகா ப்ளீஸ் காம் டவுன் என்று கூறியவாறே அவந்திகாவின் கைகளை பிடித்து அமைதிப்படுத்தினான். ஜீவா அவந்திகாவின் கையை பிடித்ததும் அரவிந்தோ கோபத்தில் முன் சீட்டை உதைக்க, அரவிந்தின் கோபத்தை உணர்ந்த அவந்திகாவோ ஜீவாவின் கைகளை விலக்கிவிட்டு, என்னாச்சு என்று மதுவை பற்றி விசாரித்தாள். என் ஃப்ரெண்டு தான் போன் பண்ணா. மது மெசேஜ் பண்ண மாதிரி அவங்கள யாரோ கடத்திட்டு தான் போயிருக்காங்க. மதுவோட வீட்லயும் ரொம்ப பரபரப்பா மதுவை தேடிட்டு தான் இருக்காங்களாம். ஆனா ரகசியமா தான் தேடிட்டு இருக்காங்க. சோ இதுல இருந்தே மது கடத்தல்ல கண்டிப்பா மதுவோட ஃபேமிலிக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெளிவா தெரியுது என்று கூறி முடித்த ஜீவா பலமாக யோசிக்க ஆரம்பித்தான். இதை கேட்ட அவந்திகாவும் ஒன்றும் புரியாமல் பலமாக யோசித்துவிட்டு, ஜீவா, ஒருவேளை குடும்ப பகையில மதுவை கடத்திருப்பாங்களோ என்று சந்தேகம் கேட்கவும், அப்படியும் இருக்கலாம் என்று பட்டும் படாமலும் பதில் கூறினான் ஜீவா. அரவிந்தோ இந்த டிஸ்கஷனில் கலந்து கொள்ளாமல் போனை நோண்டிக் கொண்டிருக்க அவந்திகா திரும்பி அரவிந்தை பார்த்தாள். சார் என்று அழைக்க போனவள் ஜீவா அருகில் இருப்பதை உணர்ந்து, உங்களுக்கு என்ன தோணுது என்று அரவிந்திடம் அவன் கருத்தை கேட்டாள். போனை நோண்டிக் கொண்டிருந்த அரவிந்தோ, மாப்பிள பத்தி விசாரிக்க சொல்லு என்று சம்பந்தமே இல்லாமல் கூற அவந்திகாவிற்கு குழப்பமானது. மாப்பிள பத்தியா? எதுக்கு? மது காணாம போனதுக்கும் மாப்பிள்ளைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆனா மாப்பிள்ள எதுக்கு மதுவை கடத்தணும்? இதுல லாஜிக்கே இல்லையே என்று அவந்திகா முழுவதுமாக குழம்பியபடி கேட்டுக்கொண்டிருக்க, ஜீவாவோ டக்கென்று போனை எடுத்து அவன் ஃப்ரெண்டுக்கு கால் செய்து மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கும்படி கூறினான். அவந்திகாவிற்கோ அரவிந்தின் இந்த சந்தேகம் தேவையில்லாதது என்றுதான் தோன்றியது. ஜீவா, நீங்களும் மாப்பிள்ள மேல சந்தேகப்படுறீங்களா? மாப்பிள்ள மதுவோட அத்தை பையன்தான். ஒருவேளை மாப்பிள்ளைக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லனா இது இவ்ளோ தூரம் வந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. நீங்க தேவையில்லாத ரூட்ல யோசிக்கிறீங்க என்று அவந்திகா கூறிக்கொண்டிருக்க, ஜீவாவோ, இல்ல அவந்திகா, உங்க அங்கிள் சொன்ன மாதிரி எனக்கும் மாப்பிள்ள மேல ஒரு டவுட் இருக்கதா செய்யுது. அதான் விசாரிக்க சொல்லிருக்கேன்ல, பார்க்கலாம் என்ன பதில் வருதுன்னு என்று கூறியவன் கார் குலுங்கவும் எதேச்சையாக அவந்திகாவை இடித்துவிட்டு உரசியபடி நெருக்கமாக அமர்ந்தான். இதை பார்த்த அரவிந்திற்கோ கோபம் கொந்தளித்தது. ஸ்டாப் த கார் என்று அரவிந்த் சடனாக கத்த, அதிர்ந்து போன ஜெயராஜ் ரோட்டின் ஒரு ஓரத்தில் காரை நிறுத்தினான். கார் நின்றதும் வேகமாக காரில் இருந்து இறங்கிய அரவிந்த் அவந்திகாவையும் வெளியே இழுத்தான். அரவிந்த் இப்படி நடந்து கொள்வதன் காரணம் யாருக்கும் புரியாமல் இருக்க, அரவிந்தோ ஜீவாவின் அருகில் அமர்ந்து கொண்டு தன் பக்கத்தில் அவந்திகாவை அமர வைத்தான். இப்போ காரை எடு என்று அரவிந்த் கூறவும் சம்பத்திற்கும் ஜீவாவிற்கும் மட்டும் விஷயம் என்னவென்று புரிந்துவிட்டது. ஆனால் அப்பொழுதும் அவந்திகாவிற்கு அரவிந்தின் செயலுக்கான காரணம் புரியாமல் அமைதியாக வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். அரவிந்த் இப்படி நடந்து கொள்வதை பார்த்த ஜீவாவிற்கோ கொஞ்சம் நர்வஸ் ஆனது. அரவிந்த் அவந்திகாவின் அங்கிள் என்று நம்பிக்கொண்டிருந்தவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் போனை நோண்ட ஆரம்பித்தான். இப்படியாக அந்த காருக்குள் அமைதி நிலவிக் கொண்டிருக்க, ஜீவாவின் போனுக்கு அவன் நண்பனிடமிருந்து மீண்டும் கால் வந்தது. என்ன சொல்றடா? நல்லா விசாரிச்சு பார்க்க சொல்லு. விசாரிச்சிட்டாங்களா? கன்ஃபார்மா என்று போனில் பேசிய ஜீவா திரும்பி அரவிந்தை பார்த்தான். அங்கிள், நாம நினைச்சது தப்பு.
மாப்பிள்ளைக்கும் மது கடத்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மாப்பிள்ளையும் மதுவை தான் தீவிரமா தேடிட்டு இருக்காராம். இது அவங்க குடும்பத்துக்கு கௌரவ பிரச்சனையாச்சே. சோ நாம வேற ட்ராக்ல தான் யோசிக்கணும் என்று ஜீவா கூற, அவந்திகாவோ, ஆமா இதத்தான் நான் அப்பவே சொன்னேன், ஆனா நான் சொல்றத யார் கேக்குறீங்க என்று கொஞ்சம் சத்தமாகவே முணுமுணுத்தாள். அரவிந்தோ ஜீவா கூறியதற்கு பதில் எதுவும் பேசாமல் ஏதோ யோசனையில் இருப்பவன் போல அமைதியாக அமர்ந்திருந்தான். இப்படியாக அனைவரும் ஒவ்வொரு கோணத்தில் யோசனையில் மூழ்கி இருக்க, சடனாக அவந்திகாவின் போனுக்கு மதுவிடமிருந்து மெசேஜ் வந்தது. ஐ எம் எஸ்கேப்ட் என்று மது மெசேஜ் அனுப்பியிருக்க, அதை பார்த்த அவந்திகா சந்தோஷத்தில் துள்ளியபடி அந்த மெசேஜை அரவிந்திற்கும் ஜீவாவிற்கும் காட்டினாள். இங்க பாருங்க, மது மெசேஜ் அனுப்பியிருக்கா என்று அவந்திகா சந்தோஷப்பட்டு கொண்டிருக்க, அந்த மெசேஜிற்கு பிறகும் மது எதையோ டைப் செய்து கொண்டிருப்பதை காட்டவும் அவந்திகாவும் மற்றவர்களும் மது அடுத்து என்ன மெசேஜ் செய்ய போகிறாளோ என்று ஆர்வமும் திகிலுமாக பார்த்து கொண்டிருந்தனர். பாகம் 105. மதுவின் மெசேஜிற்காக அவந்திகா ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்க, நீண்ட நேரமாகியும் மதுவிடமிருந்து எந்த மெசேஜும் வந்திருக்கவில்லை. அவள் டைப் செய்து கொண்டிருப்பது போலதான் காட்டிக் கொண்டிருந்தது. நேரம் ஆக ஆக அவந்திகாவிற்கு பதற்றம் அதிகமானது. சார், மது ஏன் மெசேஜ் பண்ணல? ஒருவேளை அவ மாட்டிக்கிட்டாளா? அவளுக்கு ஏதாவது ஆகியிருக்குமா என்று அவந்திகா பயத்தில் அழ ஆரம்பிக்க, அரவிந்த் அவளை தன்னோடு சாய்த்து கொண்டு சமாதானப்படுத்தினான். அவந்திகா, பிளீஸ் அழாத, மதுவுக்கு ஒன்னும் ஆகியிருக்காது. நான் மது இருக்கிற லொகேஷனை ட்ராக் பண்ண சொல்லிருக்கேன். இப்போ வேற அவ உனக்கு மெசேஜ் பண்ணிருக்கா. சோ கண்டிப்பா மது எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். நீ அழாம இரு என்று அரவிந்த் அவந்திகாவை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தான். இதை பார்த்த ஜீவாவிற்கோ அரவிந்தின் மீது சந்தேகம் வர ஆரம்பித்தது. இவர் நிஜமாவே அவந்திகாவோட அங்கிள் தானா? ஆனா 2 பேருமே பேசிக்கிறது வேற மாதிரி இருக்கே. அவந்திகா அவரை அங்கிள்னு கூப்பிடாம எதுக்கு சார்னு கூப்பிடுறாங்க? இதுல அவரோட வாய்ஸ் கூட எங்க இருக்க மாதிரி தெரியுதே. இதுல என்னவோ குழப்பம் இருக்கு என்று யோசித்த ஜீவா இந்த நேரத்தில் இதை பற்றி விசாரிக்க வேண்டாம் என்று நினைத்து கொண்டு அரவிந்தை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்தான். ஒரு வழியாக அவந்திகா அழுது ஓய்ந்திருக்க, அரவிந்தின் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. என்ன மெசேஜ்? மது இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சா? மது எங்க இருக்காளா என்று அவந்திகா ஆர்வமாக கேட்க, அரவிந்தோ இல்லை என்று தலையாட்டினான். லொகேஷன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவாங்க என்று அரவிந்த் நம்பிக்கையாக கூற, ஜீவாவோ அவந்திகாவிற்கு மேலும் நம்பிக்கை கொடுக்கும் விதமாக பேச ஆரம்பித்தான். அவந்திகா, இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. மது இருக்கிறது ரூரல் ஏரியா, அங்க அவ்வளவா நெட்வொர்க் கிடைக்காது. அதனால கூட மதுவோட மெசேஜ் சென்ட் ஆகாம இருக்கலாம் தானே? அதுக்கும் பாசிபிள் இருக்கு என்று ஜீவா கூறவும் தான் அவந்திகாவிற்கு நிம்மதியானது. எஸ், அப்படி கூட இருக்கலாம் தான், அப்படித்தான் இருக்கணும் என்று கூறியவள் மதுவிற்கு எதுவும் ஆகக்கூடாது என்று கண்களை மூடி கடவுளை வேண்டிக் கொண்டாள். இப்படியே நேரம் போய்க் கொண்டிருக்க, மதுவை பற்றி பெரிதாக எந்த தகவலும் கிடைக்காமல் ஜீவாவின் கார் விடியற் காலையில் மதுவின் ஊருக்கு வந்து சேர்ந்திருந்தது. அவர்கள் வருவதற்கு முன்பாகவே ஜீவாவின் நண்பர்கள் சுதாகரும் ரஞ்சித்தும் ஜீவாவிற்காக அங்கு வந்து காத்து கொண்டிருந்தனர். என்ன சுதாகர், ஏதாவது தெரிஞ்சதா? எங்களுக்காக இங்க வெயிட் பண்றதுக்கு பதிலா ஊருக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு விசாரிச்சிருக்கலாம்ல என்று ஜீவா கேட்க, சுதாகரோ, டேய், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் செய்ய இது சிட்டி இல்ல, கிராமம். இங்க சந்தேகப்படுற மாதிரி யாராவது ஒலாத்துறது தெரிஞ்சாலே பஞ்சாயத்தை வச்சிருவாங்க. எதுவா இருந்தாலும் யோசிச்சுதான் செய்யணும். நாம பாட்டுக்கு விசாரிக்க போய் அந்த பொண்ணை கடத்தினவனுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்குன்னு சந்தேகத்தை வர வச்சிடக்கூடாது. முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஊர்ல மதுவோட குடும்பம் பெரிய ஆளுங்களா இருக்காங்க. சோ இங்க நாம அடக்கிதான் வாசிக்கணும் என்று சுதாகர் விளக்கி கூற, ஜீவா அமைதியானான். சுதாகர் பேசியதெல்லாம் கேட்ட அவந்திகாவோ,
அப்படின்னா இப்போ என்னதான் பண்றது என்று உணர்ச்சி வேகத்தில் கேட்க அவந்திகாவை யோசனையோடு பார்த்த சுதாகர், சிஸ்டர், ஏற்கனவே ரஞ்சித் சொந்தக்காரங்களை விட்டு விசாரிக்க சொல்லிருக்கோம். அவங்களும் நமக்கு தகவல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட கடத்தினவங்களுக்கும் கல்யாணத்தை நிறுத்துறது தான் குறிக்கோளா இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால அவங்களுக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பொண்ணு சொந்தக்காரங்க ஸ்ட்ராங்கான ஆளுங்க. அதனால அவ்வளோ ஈஸியாலாம் வெளியில இருந்து ஆளு வந்து பொண்ண தூக்கி இருக்க வாய்ப்பில்ல. மேக்சிமம் இது உள்ள இருக்க ஆளுங்க வேலையாத்தான் இருக்கும். அப்படின்னா பெரிய இடத்து பொண்ணு மேல கை வச்சா என்ன ஆகும்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. அதனால அவசரப்பட்டு உங்க ஃப்ரெண்ட ஒன்னும் செஞ்சிட மாட்டாங்க. அப்படியே பணத்துக்காக இப்படி பண்ணிருந்தாங்கன்னா இந்நேரம் பொண்ணு வீட்டுக்கு கால் பண்ணி பணம் கேட்டு மிரட்டியிருப்பாங்களே. ஆனா அப்படி இன்னமும் கால் வந்ததா தகவல் கிடைக்கல. சோ கண்டிப்பா இது பூச்சாண்டி காட்டுற வேலையாத்தான் இருக்கும். இப்போதைக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சிஸ்டர். அவங்க சேஃபா தான் இருப்பாங்க. சோ நீங்க தைரியமா இருங்க என்று கூறியவன் ஜீவாவை அழைத்து கொண்டு கொஞ்ச தூரம் தள்ளி போய் எதையோ பேசிக் கொண்டிருந்தான். அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அரவிந்தோ டக்கென்று போனை பார்த்து கொண்டே அவன் ஒரு பக்கமாக போய் யாரிடமோ போன் பேசிக் கொண்டிருக்க, நடுவில் நின்று கொண்டிருந்த அவந்திகாவிற்கோ மதுவை நினைத்து கவலையில் கண்கள் கலங்கியது. அவந்திகாவின் கண்கள் கலங்கி இருப்பதை பார்த்த சம்பத் அவந்திகாவின் அருகில் வந்து, அவந்திகா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க, அரவிந்த் சார் தான் கூட இருக்கார்ல, அவர் பார்த்து பாரு என்று கூறவும் அவந்திகா வேகமாக திரும்பி அரவிந்தை பார்த்தாள். அவனோ போனில் பேசி முடித்துவிட்டு எந்த கவலையும் இல்லாமல் நார்மலாக அவந்திகாவின் அருகில் வந்து நின்றான். அதை பார்த்த அவந்திகாவிற்கு கடுப்பானது. யாரு இவரா மதுவை காப்பாத்த போறாரு? மதுவை காப்பாத்த ஜீவா என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அரவிந்த் என்னன்னா ஹாயா எதுவும் பேசாம எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இவரை நம்புனா மது வந்துடுவாளாக்கும் என்று அவந்திகா மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருக்க, ஜீவா அவந்திகாவின் அருகில் வந்து நின்றான். அவந்திகா, நீங்க காருக்குள்ளேயே வெயிட் பண்ணுங்க, நான் இவங்களோட ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு துணையா ஜெயராஜ் இருப்பான் என்றவன் அரவிந்திடம் திரும்பி, அங்கிள் நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் கூட கார்லயே அவந்திகா கூட உட்கார்ந்துருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம் என்று கூறியதும் அவந்திகாவோ காரில் காத்திருக்க மறுப்பு தெரிவித்தாள். என்ன ஜீவா, என்னாச்சு, எங்க போறீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நீங்க எங்க போறதா இருந்தாலும் நானும் வருவேன் என்று அவந்திகா பதற்றமாக பேச, ஜீவாவிற்கோ என்ன சொல்லி அவந்திகாவை அமைதிப்படுத்துவது என்று புரியவில்லை. பிளீஸ் அவந்திகா, நீங்க கார்லயே வெயிட் பண்ணுங்க, நான் போனதும் வந்துடுறேன் என்று ஜீவா எவ்வளவு சொல்லியும் அவந்திகாவோ நானும் வருவேன் என்று அடம் பிடித்து கொண்டிருந்தாள். அவந்திகா, நான் சொல்றத கேளுங்க, எங்களுக்கு ஒருத்தர் மேல சந்தேகமா இருக்கு, அதான் அங்க போய் ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு பாக்க போறோம். எல்லாரும் கும்பலா போனா தேவையில்லாத சந்தேகம் கிளம்பும். ரஞ்சித்துக்கு இது தெரிஞ்ச இடம். சோ ரஞ்சித் கூட நானும் சுதாகரும் போய் விசாரிச்சுட்டு வர்றோம். நீங்கெல்லாம் இங்கே வெயிட் பண்ணுங்க, ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே உங்களுக்கு கால் பண்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இங்கே இருங்க அவந்திகா, பிளீஸ். நான் எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்படி நீங்க அடம் பிடிச்சிட்டு இருந்தா இன்னும் லேட் ஆகும் என்று ஜீவா அழுத்தமாக கூறவும் அவந்திகாவோ பதில் எதுவும் சொல்லாமல் சோகமாக போய் காரில் உட்கார்ந்து கொண்டாள். ஜீவா அங்கிருந்து போய் நீண்ட நேரம் ஆகியும் எந்த தகவலும் கிடைத்திருக்கவில்லை. அவந்திகாவோ பதட்டமாக போனையே பார்த்து கொண்டிருக்க, அரவிந்த் அவந்திகாவின் அருகில் அமர்ந்தபடி அவந்திகாவை பார்த்து கொண்டிருந்தான். முன் சீட்டில் இருந்த ஜெயராஜும் சம்பத்துமோ பயண களைப்பில் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தனர். ஜீவாவிடமிருந்து எந்த தகவலும் வராததால் மனம் வெறுத்து போன அவந்திகா அரவிந்தை பார்த்தாள். சார், இன்னமும் மதுவை பத்தி எந்த தகவலும் கிடைக்கலையே. நாம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மது வீட்டுக்காரங்க அவளை கண்டுபிடிச்சிட்டா திரும்பவும் மதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் பாப்பாங்க. நேரம் வேற ஆகிட்டே இருக்கு. மது கிட்ட இருந்து இன்னமும் எந்த மெசேஜும் வரல. எனக்கு என்னவோ பயமா இருக்கு சார் என்று அவந்திகா ஃபீல் பண்ணி பேசிக் கொண்டிருக்க, அரவிந்தோ பதில் எதுவும் கூறாமல் வேகமாக காரில் இருந்து இறங்கினான். அரவிந்த் காரில் இருந்து இறங்கியதும் அவந்திகாவிற்கோ பயங்கர கடுப்பானது. ச்சே, என்ன மனுஷன் இவரு, நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன்,
ஆறுதலுக்காவது ஏதாவது சொல்ல தோணுதா? என்னவோ ரோபோ மாதிரி என் ஃபீலிங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம கண்டுக்காம போறாரே. இவர்கிட்ட போய் இதெல்லாம் எதிர்பார்க்கிறேனே, எல்லாம் ஏன் தப்புதான் என்று மனதுக்குள் புலம்பிக் கொண்டிருந்த அவந்திகா களைப்பில் தன்னையும் அறியாமல் உறங்கி போயிருக்க, சடனாக கார் டோர் திறக்கும் சத்தம் கேட்டதும் திடுக்கிட்டு முழித்து பார்த்தாள். அரவிந்த் தான் கார் டோரை திறந்திருந்தான். அவந்திகா, வெளியில வா என்று அரவிந்த் அழைக்கவும் அவந்திகா யோசனையாக அரவிந்தை பார்த்து கொண்டிருக்க, அரவிந்தோ அவந்திகாவின் கையை பிடித்து வெளியில் இழுத்தான். அவந்திகா காரை விட்டு இறங்கியதும் அவள் கையில் ஒரு பார்சலை கொடுத்தவன், இதுல டீயும் பிஸ்கெட்டும் இருக்கு, சாப்பிடு என்று கூறவும் அவந்திகாவோ அரவிந்தை ஆச்சரியமாக பார்த்தாள். என்னதான் அவந்திகா மது காணாமல் போன அதிர்ச்சியிலும் வேதனையிலும் இருந்தாலும் அவளுக்கும் பசிக்கவே செய்தது. பசியில் அவந்திகாவின் வயிறு கத்த வேற ஆரம்பித்திருந்தது. இருந்தாலும் அவளே அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் விட்டிருக்க, அரவிந்தோ அவளுக்காக இப்படி ஒரு புது இடத்தில் டீ கடையை கண்டுபிடித்து இதெல்லாம் வாங்கி வந்திருப்பது அவந்திகாவிற்கு திகைப்பாக இருந்தது. சார், எங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க என்று அவந்திகா ஆச்சரியமாக கேட்க, அரவிந்தோ அவந்திகா கேட்டதற்கு பதில் கூறாமல், தண்ணி இருக்கு பாரு, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டீய குடி, ஆறிட போகுது என்று கூறிவிட்டு அவந்திகாவின் கையில் இருந்த பார்சலை வாங்கி அதிலிருந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து கொடுத்தான். வாட்டர் பாட்டிலை வாங்கிய அவந்திகாவிற்கோ மற்றொரு சந்தேகம் வர, சார், சம்பத் ப்ரோக்கும் ஜெயராஜுக்கும் என்று அவந்திகா அங்கிருக்கும் மற்ற இரு ஜீவன்களின் மீதிருக்கும் அக்கறையில் கேட்க, அரவிந்த் அவன் கையில் இருந்த மற்றொரு பார்சலை காட்டிவிட்டு அதை எடுத்துக்கொண்டு முன்டோரை திறந்தான். ஒரு வழியாக நால்வரும் டீயை குடித்துவிட்டு பசியை ஆற்றியிருக்க, அந்த நேரம் பார்த்து ஜெயராஜுக்கோ இயற்கை அழைக்க ஆரம்பித்தது. நீண்ட நேரம் அடக்கிக் கொண்டிருந்தவன் அதற்கு மேலும் பொறுக்க முடியாதென்று சம்பத்திடம் கூற, அவனும், ப்ரோ, எனக்கும் தான், வாங்க அப்படியே ஆள் இல்லாத பக்கமா கரை ஒதுங்குவோம் என்று ஜெயராஜோடு கூட்டு சேர்ந்து கொண்டான். இருவரும் அரவிந்திடம் ஜாடை காட்டிவிட்டு செல்ல, அவந்திகாவிற்கோ நடப்பதையெல்லாம் பார்த்து எரிச்சல் தான் வந்தது. சார், இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? ஜீவாவோ ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் மெசேஜ் பண்ணாலும் சரியா ரிப்ளை வரல. இதுக்கு மேலையும் இப்படி கை கட்டி உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு சரியா படல சார். நானே போய் மதுவை தேடிக்கிறேன், நீங்க வந்தாலும் சரி வராட்டியும் சரி என்று அவந்திகா பொறுமை இழந்தவளாய் காரில் இருந்து இறங்க போக, அரவிந்தோ அவந்திகாவின் கைகளை பிடித்து தடுத்து நிறுத்த பார்த்தான். ஆனால் அவந்திகாவோ அரவிந்தின் கைகளை உதறிவிட்டு காரில் இருந்து இறங்கி வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். அரவிந்தோ அதற்கு மேலும் அவந்திகாவை தடுக்க முடியாமல் அவளின் பின்னால் நடக்க ஆரம்பித்தான். வேகமாக நடந்து கொண்டிருந்த அவந்திகாவிற்கோ ஆத்திரமாக வந்தது. இவங்கெல்லாம் என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்களோ? நேத்துல இருந்து நான் தான் கதறிட்டு இருக்கேன், ஆனா இத்தனை பேர் இருந்தும் இன்னமும் மதுவை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு மேல யாரையும் நம்புறதா இல்ல, என் மதுவை நானே போய் கண்டுபிடிச்சுக்கிறேன் என்று அவந்திகா முணுமுணுத்து கொண்டே நடந்து கொண்டிருக்க, அவந்திகாவிற்கு பின்னால் இருந்து ஒரு கார் வேகமாக வந்து அவந்திகாவின் முன்னால் நிறுத்தப்பட்டது. சடனாக ஒரு கார் வந்து அவந்திகாவிற்கு முன்னால் நிற்கவும், அவந்திகாவோ ஜெர்க்காகி அப்படியே நின்றுவிட, கார் டோரை திறந்து கொண்டு முக்காடு போட்ட ஒரு பெண் ஓடி வந்து அவந்திகாவை கட்டிப்பிடித்து கொண்டாள். அவந்திகாவோ ஒன்றும் புரியாமல் ஷாக் ஆகி நின்று கொண்டிருக்க, அந்த பெண்ணோ, அவந்திகா, நான் தாண்டி, மதுடி என்று அழுது கொண்டே கூறவும் அவந்திகாவிற்கு தலையே சுற்றியது. அப்பொழுதும் அது மதுதான் என்று அவந்திகாவிற்கு உறுதியாக நம்பிக்கை வராததால் அவளை வெடுக்கென்று விலக்கி நிறுத்திவிட்டு அவள் தலையில் போட்டிருந்த முக்காடை விலக்கிவிட்டு அவளின் முகத்தை பார்த்த அவந்திகாவிற்கு மயக்கமே வந்துவிடும் போல் இருந்தது. அது மதுவேதான். அவந்திகா பேச நினைத்தாலும் அவளால் பேச முடியவில்லை. திடீர் சந்தோஷத்தில் அவந்திகாவின் கண்களிலிருந்து அவளையும் அறியாமல் கண்ணீர் வழிய ஆரம்பிக்க, அவந்திகாவும் மதுவும் கண்ணீர் மழையில் நனைந்தபடியே ஒருவரை ஒருவர்
ஆறத் தழுவிக் கொண்டிருந்தனர். அரவிந்தோ இருவரையும் புன்னகையோடு ரசித்து பார்த்து கொண்டிருந்தான்.